ஹாய் சோல்ஸ், வெல்கம் யூ. சனாதன தர்மம் அப்படின்னா என்னன்றதை கீதை என்ன சொல்லுது தெரியுமா? சனாதன ஆதியும் அந்தமும் இல்லாத அந்த முழுமுதற் கடவுளோட நாம் தொடர்பில் இருக்கிறது தான் சனாதன தர்மம் அப்படின்னு சொல்லப்படுது. இது இந்துக்களுக்கு மட்டும் கிடையாது, ரிலீஜியஸ் அப்படின்னு சொல்லப்படுற மதங்களையும் கடந்தது. ஒரு மனிதனாக பிறந்த நாம இறைவனோட எப்பயுமே தொடர்பில் தான் இருக்கும். ஆனால் நம்ம அறியாமையில் இருக்கோம் அப்படின்னு கீதை சொல்லுது. நீர்ல இருந்து திரவத்தன்மையை எடுக்க முடியாதோ, ஒரு நெருப்புல இருந்து அந்த சுடும்லே அந்த இயல்பை எடுக்க முடியாதோ, அதே மாதிரி ஆன்மாவாகிய நம்ம பவித்திரமாகிய நித்தியமான உறவுல இருந்து எந்த ஆத்மாவையுமே பிரிக்க முடியாது. சனாதன தர்மம் அப்படின்றது படி நாம எப்படி வாழணும்னா, பக்குவம் அடைந்த ஒரு ஆத்மாவா, ஒரு புத்திசாலித்தனமான மனிதனா வாழணும். எப்படி புத்திசாலித்தனமா இருக்கணும்? ஏதோ ஒரு ரூபத்திலேயாவது எப்போவுமே இறைவனோட ஒரு தொடர்போடையே இருக்கணும். அவரை மறந்துட்டு செயல்படக்கூடாது. நாம் எல்லாமே அனைத்துண்ணி அப்படின்னு சொல்கிறோம். அது கிடையாது. ஒரு மிருகத்தை அடித்து சாப்பிடுதுன்னா அது இயற்கை சட்டம். ஆனால் ஒரு மனிதன் மிருகத்தை அடித்து சாப்பிட்றான் அப்படின்னா அது இயற்கை சட்டத்தை மீறிட்டான் அப்படின்னு சொல்லுது கீதை. இப்படியெல்லாம் நடக்கும்போது தான் 3 விதமான அந்த குணநலன்கள் வருது: சத்வ, ரஜோ, தமோ. ஸோ நம்ம சனாதன தர்மப்படி எப்படி நடந்துக்கணும் அப்படின்றது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கீதை என்ன சொல்லுது அப்படின்றத நெக்ஸ்ட் சீரீஸில் பார்க்கலாம்.